மக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலே மக்கு ஸ்தோத்திரம். எபனேசரே மக்கு ஸ்தோத்திரம். கூடவே இருந்து நடத்தி வருகிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கிருபையினாலே எங்களை ஆண்டு கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் எவ்வளவா எங்களை நேசித்து நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்தோடு சொல்லுவோமா? கர்த்தர் குடும்பத்திலே ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார். நெடுநாளாய் தடைப்பட்டுகிற காரியங்களை ஆண்டவர் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறார். எல்லாரும் ஆயத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து எல்லாரும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள் என்ற வார்த்தையின்படியே வாயை திறந்து கரங்களை தட்டி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிறுமையை எடுத்து போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிற்பதும் நடப்பதும் ஆண்டவருடைய கிருபையே. சேசிக்கும் நாளிலே கர்த்தர் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பேரிதல்லோ என் ஜீவனிலோ மறு இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேளோ தாரோமே. எல்லோரும் சொல்லுவோம், இன்னும் தேவை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேளோ தாருமே. எல்லோரும் சொல்லுவோம், இன்னும் கேளோ தாருமே. இன்னும் இன்னும் தேவை கேளோ தாருமே. இன்னும் இன்னும் தேவை கேளோ தாருமே. கரங்களை வெட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்தமாய் இன்னும் தேவை கேளோ தாருமே. இன்னும் தேவை
கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலே ஜெபமலை பகுதியிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இன்னும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இதோ உடையவர்களை நோக்கி சொந்த வார்த்தைகளை நீ கவனித்துக் கொண்டிருந்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்ற வார்த்தை எங்கள் மத்தியிலே பலமாய் காணப்படுகிறபடினால் நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்க போகிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியானை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீரார். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் இன்னும் அளவில்லாமல் இறங்கி எங்களை பலப்படுத்தட்டும். வார்த்தையை எங்களுக்குள்ளே அனுப்புவீரார். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென்.